பார்த்தவுடன் ஷெர்ரிதான் தன்னுடைய துணை என்பதை உணர்ந்து கொண்டான் மார்க். அவனுடைய இருதயம் பலமாக துடித்தது. ஒரு ஈர்ப்பு சக்தி அவளிடத்தில் அவனை பலமாக இழுத்தது. சந்தன வாசத்தைப் போல பயங்கரமான காட்டு மல்லியின் வாசம் அந்த இடத்தை ஆக்கிரமித்தது. அது ஷெர்ரியின் வாசமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு நொடி உலகமே ஸ்தம்பித்தது போல் இருந்தது. அவளுக்கும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். அவளும் அசையாமல் நின்று கொண்டிருந்தாள். மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தான் மார்க். மெல்லமாக அடியெடுத்து வைத்து அவளை நெருங்கினான். கண்டிப்பாக இவள்தான் துணை என்பது அவனுக்கு தெரிந்தது. அவளுடன் வந்த பெண் நகர்ந்து விட்டாள். இவன் அவளை பார்த்ததும் அவள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அப்படியே நின்றாள். இத்தனை நாளாய் அவன் தேடிக்கொண்டிருந்தது திடீரென்று கைக்கு கிடைத்ததும் அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவளிடத்தில் என்ன பேச முடியும்? இத்தனை நாளும் அவள் இங்கேயேதான் இருந்திருக்கிறாள். ஆதலால் தான் அவளுடைய வாசம் காற்றில் அவனுக்கு வந்து கொண்டே இருந்திருக்கிறது. அது கற்பனையோ கனவோ கிடையாது. அவனுடைய துணையின் உண்மையான இருப்பு. ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று இவன் சொன்னதும் அவள் அப்படியே நின்றாள். அவள் மிகவும் இவனுக்கு கட்டுப்படுவது போல் தெரிந்தது. இவனால் நடப்பதெல்லாம் கனவா நிஜமா என்று கூட நினைக்க முடியவில்லை. அவளுடன் பேச வேண்டும் என்ற ஆர்வம் அவனை உந்தி தள்ளியது. நீங்க யாரு? எந்த விஷயமாக இருந்தாலும் தெளிவாகவும் ஆழமாகவும் பேசும் மார்க் தெளிவில்லாமல் லேசாக குளறியபடியே கேட்டான். சார், என்னோட பேரு ஷெர்ரி. நான் இங்க கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன். புதுசா இந்த ஜாபுக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் சார். புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? அதான் தெரியல. ஒர்க்கெல்லாம் பரவாயில்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தை பேச வேண்டும், உரையாடலை நீட்டிக்க வேண்டும். அதற்காக தோன்றிய விஷயத்தை எல்லாம் அவன் பேசி கொண்டிருந்தான். ஒர்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். நான் ஏன் இதையெல்லாம் கேட்கறேன்னா, நான் தான் இந்த ஹோட்டலோட ஓனர். என்னோட பேரு மார்க். உங்க பேர் என்ன சொன்னீங்க? அவன் நடந்து கொண்டிருந்த மாயாஜால நிகழ்வுகளால் அவளுடைய பெயரை மறந்து போயிருந்தான். ஷெர்ரி, நைஸ் நேம். இருவராலும் விலகி நின்று பேசவே முடியவில்லை. ஏதோ ஒரு சக்தி இருவரையும் இழுத்து கொண்டே இருந்தது. எதற்காக இப்படியெல்லாம் நடக்கிறது என்று மார்க்கிற்கு நன்றாக தெரியும். ஆனால் ஷெர்ரிக்குத்தான் தெரியவில்லை. எதுக்காக அவரோட பக்கத்துல போகணும்னு எனக்கு தோணுது. அவள் பயங்கரமாக குழம்பிக் கொண்டிருந்தாள். அவளுடைய இதயமும் மாயாஜால சக்தியால் படபடத்து கொண்டிருந்தது. அதற்கு மேலும் என்ன பேசுவது என்று அவனுக்கு தெரியவில்லை. நீங்க போங்க, நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் சம்பந்தமா தேவைப்படுதுன்னா என்ன வந்து பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். மிகவும் பணிவாக சொல்லிவிட்டு ஷெர்ரி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனாள். மார்க் நின்று ஷெர்ரி மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தான். குதூகலத்தின் எல்லையில் இருந்த அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஹோட்டலின் மேனேஜரை அழைத்தான். சொல்லு மார்க், எதுக்காக கூப்பிட்ட? ஷெர்ரின்னு ஒரு பொண்ணு இங்க வேலை செய்தா? சிரித்தபடியே கேட்ட அவனை விசித்திரமாக பார்த்தார் அவர். அவன் சிரிப்பதே கிடையாது. எப்பொழுதும் முகத்தை இறுக்கமாகவே வைத்திருக்கும் அவனிடத்திலிருந்து சிரிப்பு வந்ததால் அது அவருக்கு வினோதமாக தோன்றியது. ஆமா, ஷெர்ரின் ஒரு பொண்ணு வேலை செய்யறா. நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அவ கிளீனிங்ல ஜாயின் பண்ணிருக்கா. இதையெல்லாம் சொல்லணுமா? அப்படி இல்லை, அதையெல்லாம் விடுங்க. அவளை பத்தி சொல்லுங்க. ஒரு நாள் வேலை வேணும்னு சொல்லி வந்தா. ஆளை பார்த்தா ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது. சரின்னு பாவம் பார்த்து வேலைக்கு வச்சுக்கிட்டேன். ரொம்பவுமே டீசெண்டா வேலை செய்யறா. ரொம்ப நல்ல பொண்ணு. வேற எதுவும் எனக்கு தெரியாது. கடைசியாக மேலாளர் உதிர்த்த வார்த்தைகள் மட்டும் மார்க்கின் மனதில் ஒட்டி கொண்டது. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த வாசகத்தை தான் அவனுடைய மனது திரும்பவும் திரும்பவும் சொல்லி பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது. ஓகே, நீங்க போங்க. என்னோட டீமை வர சொல்லுங்க. தன்னுடைய ஆட்களை அழைத்துவிட்டு அவன் எப்பொழுதும் அவர்களை சந்திக்கும் அறையில் அமர்ந்திருந்தான். வந்தவர்கள் இவனுடைய முகத்தை பார்த்தார்கள். நடந்து முடிந்த சம்பவங்களுக்கும் அவனுடைய முகத்தின் பாவனைகளுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்பதை அவர்களுடைய முகபாவம் அவனுக்கு காட்டியது. எதற்காக ஆல்ஃபா சிரித்து கொண்டிருக்கிறார்? அப்படி என்ன மகிழ்ச்சியான சம்பவம் நடந்து விட்டது? எனக்கு ஒரு 4 பேர் வேணும். எதுக்கு ஆல்ஃபா? செக்யூரிட்டி டீம் மாதிரி ஒர்க் பண்றதுக்கு 24/7 ஒர்க் பண்ணணும். 24/7 4 பேருமே ஒர்க் பண்ணணுமா? அப்படி கிடையாது. 2 பேர். காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு டைம், ஈவினிங்ல இருந்து வேற ஒரு டீம், அதாவது அடுத்த 2 பேர். அடுத்த நாள் காலை வரைக்கும் அவங்க பார்த்துக்கணும். அரேஞ்ச் பண்ணிடலாம் ஆல்ஃபா. யாருக்கு நம்ம செக்யூரிட்டி கொடுக்க போறோம்னு கேட்கறேன். இங்க வேலை செய்யறால ஷெர்ரின்னு ஒரு பொண்ணு. ஆல்ஃபா, கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற பொண்ணா? ஆமா, அந்த பொண்ணு தான். ஓகே ஆல்ஃபா, செக்யூரிட்டி கொடுத்துடலாம். அந்த பொண்ணு ஏதாவது பிரச்சனைன்னு வந்து உங்ககிட்ட சொல்லுச்சா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்காக கொடுக்கணும்? இப்படி கேட்டுவிட்டு தன்னுடைய சகாக்களை கேள்வி கேட்டவன் பார்த்தான். அவர்களும் எதற்கு என்பதை போல பார்த்தார்கள். நடந்துகிட்டு இருக்கிற மோசமான சம்பவங்களுக்கு நடுவுல ஒரு நல்ல விஷயமும் நடந்தது. என்ன நல்ல விஷயம் நடந்தது ஆல்ஃபா? எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா? ஷெர்ரி தான் என்னோட மேட், அதாவது லூனா.
அவர்களும் அவனுடைய மகிழ்ச்சியில் பங்காற்றினார்கள். மார்க்கிற்கு கை கொடுத்தார்கள். சிலர் வந்து அவனை கட்டிப்பிடித்தார்கள். அவர்களுக்கும் தெரியும் மார்க் எத்தனை நாளாக தன்னுடைய துணையை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று. இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்றீங்களே என்று அவர்கள் வினவினார்கள். சாதாரண விஷயமா சொல்லணும்னு இல்ல, நடந்து முடிஞ்ச சம்பவங்களுக்கு நடுவுல இதுவும் நடந்ததுனால ஷெரிய பாத்துக்க வேண்டியது எங்களோட வேலை சார். கூட்டத்தில் இருந்த ஒருவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சொன்னான். அவன் சொன்ன விஷயத்தை ஆமோதிப்பதாக மார்க் லேசாக தலையசைத்தான். உங்களுக்கு அந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்த உடனே தெரியுமா? இல்ல, இன்னைக்குதான் தெரிஞ்சது. நான் தான் உலகத்தோட உச்சியில இருக்கனே. எப்பவுமே வேலை, என்னோட கூட்டம், மக்கள்னு சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு இதை வந்து சரியா கணிக்கவே முடியல. ஆனா நான் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆல்ஃபா, நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்களா? இன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே ஆல்ஃபா, ஆல் தி பெஸ்ட். அனைவரும் ஒரே நேரத்தில் கை தட்டி அவனுக்காக மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தார்கள். ஹலோ மேனேஜர், நான் மார்க் பேசுறேன். சொல்லு மார்க், அந்த ஷெரிங்கிற பொண்ணு எங்க தங்கியிருக்கா? நம்மளோட உமன் ஹாஸ்டல்ல தான். அப்போ உமன் ஹாஸ்டல்ல பாத்துக்கிற லேடிய இமீடியட்டா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. பார்க்க சொல்ற மார்க். அவங்க வந்து என்னை பார்க்கும்போது நீங்களும் வரணும். ஓகே. ஹோட்டலின் மேலாளரும் விடுதியின் மேலாளரும் ஒரே நேரத்தில் வந்தார்கள். உமன் ஹாஸ்டல்ல ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்கு? ரொம்பவே நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்றதுக்காக நான் உங்களை கூப்பிடல. அவன் அப்படி சொன்னதும் சற்று நேரம் யோசித்தாள் அந்த பெண். பொண்ணுங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் வேலைக்கு போறதுக்கு தேவையான அனைத்து விதமான ஃபெசிலிட்டியும் நம்மளோட ஹாஸ்டல்ல இருக்கு. நல்ல ஃபுட்டு ப்ரொவைடு பண்றோம். ஹாஸ்டல்ல கிளீனா மெயின்டைன் பண்றோம். இதுதான் சார் நம்ம ஹாஸ்டலோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். இதெல்லாம் பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ். ஃபுட்டெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க? நார்மல் ஃபுட்டு தான் சார். மெனுவெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. என்ன மெனு கொடுக்கணுங்கிறத நான் இனிமேல் சொல்லுவேன். ஓகே சார். பெட்டு, ஃபர்னிச்சர்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. ஏசி இருக்கா? இது அதிகம் என்று அவனுக்கே தெரியும். இருந்தாலும் அந்த கேள்வியை கேட்டான். ஏசியெல்லாம் இல்லை சார். ஏசி அரேஞ்ச் பண்ண சொல்றேன், அப்டேட் பண்ணிக்கோங்க. ஷெரிக்காக இவ்வளவும் செய்கிறாய் என்பதைப் போல மேனேஜர் பார்த்தார். மார்க் அவருடைய முகத்தை நேராக பார்த்து லேசாக தலையசித்தான். அவரும் அவனுடைய மனதை புரிந்து கொண்டார். அவன் சொன்னதைப் போலவே தேவையான விஷயங்களை செய்து கொடுத்தான். பெண்கள் விடுதியின் தரத்தை பல மடங்கு அவன் உயர்த்தி விட்டான். விடுதியில் இருந்த அனைத்து பெண்களும் இந்த ஏற்பாடுகளை பார்த்து அசந்துதான் போனார்கள். ஷெரியும் கூட அதை பார்த்து அசந்துதான் போனாள். எதற்காக இவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தேவையே இல்லாமல் தரத்தை உயர்த்தி இருக்கிறார் என்றுதான் அவள் நினைத்தாள். ஆனால் அவளுடன் இருந்த பெண்கள் கிடைத்த சௌகரியங்களை மிகவும் நல்ல வகையில் அதிகமாகவே பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் யாருக்குமே தெரியாது. இது அனைத்திற்குமான காரணம் ஷெர்ரிதான் என்று ஷெர்ரிக்கே தெரியாது. அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இத்தனை சௌகரியங்களுக்கு நடுவில் மார்க் இன்னொரு வேலையையும் செய்திருந்தான். அதுதான் விடுதிக்கு சிசிடிவி கேமரா மாட்டுவது. இதன் மூலமாக அடிக்கடி அவனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஷெர்ரியை பார்த்து கொள்ளலாம் அல்லவா? அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. ஆனால் அவன் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. வேலையை முடித்துவிட்டு தன்னுடைய அறைக்கு போகும் அவள் சாப்பிடுவதற்காக மட்டும்தான் அறையை விட்டு வெளியே வருவாள். மற்ற பெண்கள் தான் விடுதி முழுவதும் நடந்து கொண்டிருப்பார்கள். அவளுடைய இந்த குணம் கூட அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஹோட்டலின் மேலாளர் இப்பொழுது அவனுக்கு எதிராக பணிவுடன் அமர்ந்திருந்தார். அடுத்ததாக அவன் என்ன செய்ய போகிறான் என்ற ஆர்வத்துடன் அவர் காத்து கொண்டிருந்தார். ஆழமாக யோசித்தவன் ஏதோ ஒரு முடிவிற்கு வந்தவனைப் போல, அந்த ஷெர்ரி எப்படி ஒர்க் பண்றா? ஷெர்ரி அதே மாதிரி தான் இருக்கா. ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க்கிங்கான பொண்ணு. சொன்ன வேலைய சரியான நேரத்துல முடிச்சிருவா. அதிகமா பேச மாட்டா. அவளை கிளீனிங்ல வச்சிருக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனால இன்னுமே பிரீமியமான வேலைகளை எல்லாம் செய்ய முடியும். ஒரு நல்ல மேலாளருக்குண்டான அழகுடன் அவர் பேசினார். இதைத்தான் மார்க்கும் எதிர்பார்த்தான். நீங்க சொல்றது சரிதான். அந்த பொண்ணுக்கு நம்ம ப்ரொமோஷன் கொடுக்கத்தான் வேணும். நானும் அந்த பொண்ணை பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்பவுமே நல்லா வேலை செய்யறா. அதனால நீங்க என்ன பண்றீங்க? என்னோட டின்னரை கவனிச்சுக்க வேண்டியது அவளோட பொறுப்பு. அவளை நான் டின்னர் சாப்பிடும்போது மட்டும் சர்வ் பண்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பழக்கிருங்க. இதுதான் ப்ரொமோஷனா மார்க்? ஒர்க் ரீதியா ப்ரொமோஷன் வச்சுக்கலாம். சம்பளம் கூட அதிகமாக கொடுத்துடலாம். டின்னர் நீங்க சாப்பிடும்போது கூட இருந்த அந்த பொண்ணு சர்வ் பண்ணணும், அப்படிதானே? ஆமா. ஓகே, நான் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யறேன். மார்க் பெரியதாக சிரித்தான். மார்க், உங்ககிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா? ஒரு வித்தியாசமான மாற்றம். திரும்பவும் அவன் சிரித்தான். அவன் எப்பொழுதெல்லாம் சிரிக்கிறானோ அப்பொழுது ஷெர்ரியின் நினைவும், அதே நேரத்தில் அவனை சிரிக்க விடாமல் மக்கள் இறந்து போன நினைவும் வந்து தாக்கியது.